Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் Windows 10 and Windows 11 உடைய lagging, freezing and slowness மாதிரியான இஷ்யூஸை விண்டோஸில் சில செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலான்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் காட்டுற செட்டிங்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விண்டோஸ் சிஸ்டமில் லேகிங், ஃப்ரீசிங் அண்ட் ஸ்லோனஸ் மாதிரியான இஷ்யூஸ் வரும்போது நாம் மானிட்டர் பண்ண வேண்டியது டாஸ்க் மேனேஜரில் CPU, மெமரி அண்ட் டிஸ்க்ன்ற இந்த 3 ஆப்ஷனை தான் நம்ம மானிட்டர் பண்ணணும். ஏன்னா CPU, மெமரி அண்ட் டிஸ்க் யூசேஜ் ஹை ஆகும்போது தான் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். இட் மீன்ஸ் லேகிங், ஃப்ரீசிங் அண்ட் ஸ்லோனஸ் மாதிரியான இஷ்யூஸ் வரும். அதனால விண்டோஸ் சிஸ்டமில் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணும்போது CPU, மெமரி அண்ட் டிஸ்க் யூசேஜை மானிட்டர் பண்ணி ஹையாக ரன் ஆகிற ஆப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணி என் டாஸ்க் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஹை யூசேஜ் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆப்ஸை கில் பண்ணுறதால டெம்பரவரியாக மட்டும்தான் உங்கள் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வர செட்டிங்ஸை உங்களுடைய சிஸ்டமில் அப்ளை பண்ணுறதால சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவை மேக்ஸிமம் அண்ட் பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் டாஸ்க் மேனேஜரில் ஸ்டார்ட் அப் பண்ணுற செக்ஷனில் அவைலபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஸையுமே நீங்கள் டிசேபிள் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமுடைய ஸ்டார்ட் அப் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதனால் ஸ்டார்ட் அப் செக்ஷனில் அவைலபிளாக இருக்கிற அண்ட் யூஸ் பண்ணாத எல்லா ப்ரோக்ராம்ஸையுமே ரைட் கிளிக் பண்ணி என் டாஸ்க் பண்ணுங்கள். அடுத்ததாக MS கான்ஃபிக்ன்ற சிஸ்டமுடைய கான்ஃபிகரேஷன் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் சர்வீசஸ் செக்ஷனில் ஐட் ஆல் மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதால மைக்ரோசாஃப்டுடைய எல்லா சர்வீசஸுமே ஐட் ஆகிடும். ரிமைனிங் இங்கே ஷோ ஆகிற எல்லா ஆப்ஷனையுமே செலக்ட் பண்ணி டிசேபிள் ஆல்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி அப்ளை ஓகே பண்ணுங்கள். அண்ட் இந்த செட்டிங்கை நீங்கள் பண்ணுறதால விண்டோஸ்க்கு தேவையில்லாத அண்ட் பேக்ரவுண்டில் ரன் ஆகிற unwanted சர்வீசஸ் எல்லாமே டிசேபிள் ஆகிடும். தென் இந்த ஸ்க்ரீனில் அப்ளை ஓகே பண்ண அப்புறம் இந்த மாதிரியான ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் ரீஸ்டார்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ண அப்புறம் சர்ச் பாரில் டர்ன் விண்டோஸ் ஃபியூச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப்ன்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த விண்டோஸ் ஃபியூச்சர் ஸ்க்ரீனில் 2 செட்டிங்ஸை நம்ம டிசேபிள் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் இந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணலாம் மட்டும் டிசேபிள் பண்ணுங்கள், இல்லைனா டிசேபிள் பண்ண வேண்டாம். ஸோ இங்கே Hyper-Vன்ற ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய சிஸ்டமில் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணாததால் அன்செலக்ட் ஆகிருக்கு. அண்ட் உங்களுடைய சிஸ்டமில் Hyper-V செலக்ட் ஆகிருந்தால் அன்செலக்ட் பண்ணுங்கள். தென் வர்ச்சுவல் மெஷின் பிளாட்ஃபார்மையும் நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா அன்செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அண்ட் விண்டோஸ் ஃபீச்சர்ஸில் எப்போவுமே நீங்கள் எந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணாலும் இந்த மாதிரியான பாப்அப் ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் ரீஸ்டார்ட் நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் சர்ச் மெனுவில் systemdm.cplன்ற கமாண்டை ரன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் அட்வான்ஸ் செக்ஷனில் அவைலபிளாக இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் உடைய செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற செட்டிங்ஸால் உங்கள் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் எப்போவுமே இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் ஸ்க்ரீனில் டிஃபால்ட்டாகவே லெட் விண்டோஸ் சூஸ் வாட்ஸ் த பெஸ்ட் ஃபார் மை கம்ப்யூட்டர்ன்ற ஆப்ஷன் தான் எனபிளாக இருக்கும். பட் இங்கே அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் காட்டுற ஜஸ்ட் 3 செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை ஓகே பண்ணுறதால உங்கள் சிஸ்டமுடைய அனிமேஷன்ஸை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸையும் ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணலாம். அடுத்ததாக பேக்ரவுண்ட் ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே பேக்ரவுண்ட் ஆப்ஸில் அவைலபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஸுமே ஆனாக இருக்கிறதால உங்கள் சிஸ்டமை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் இந்த ஆப்ஸ் எல்லாமே ரன் ஆகும். அதனால உங்கள் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே லெட் ஆப்ஸ் ரன் இன் த பேக்ரவுண்ட்ன்ற ஆப்ஷனை நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணுறதால சிஸ்டமுடைய பேக்ரவுண்டில் ரன் ஆகிற எல்லா ஆப்ஸுமே இங்கே டர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ தட் உங்கள் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸை எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் உங்கள் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். தென் இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸால் உங்கள் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.